இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற பிதாவாகிய தேவன் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நித்திய ஆறுதலை கொடுக்கிற தேவன். அது மட்டுமல்ல, நல் நம்பிக்கையை அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கையில அநேக இழப்புகளை நாம் சந்திக்கிறோம். அநேகர் ஆறுதல் இல்லாமல் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதரிடத்துல நம்ம கொஞ்சம் பேசி பார்த்தோம்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அவங்க பேசும்போது, வாழ்க்கையை பற்றி பேசும்போது அவங்க எவ்வளவு காயங்களை உள்ளத்திலே அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆறுதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ஜனங்கள் நிம்மதி இல்லாமல் அவர்கள் காயத்தோடும் கண்ணீரோடும் ஆறுதலற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு நித்திய ஆறுதலை தருகிறார். அநேகர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து போய் இருக்கலாம், தங்களுக்கு அருமையான பொக்கிஷங்களை இழந்து போய் இருக்கலாம், தன்னுடைய விலையேற பெற்ற தன்னுடைய சம்பத்துகளை எல்லாம் அநேகர் இழந்து போய் இருப்பார்கள். துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற மக்கள் உண்டு. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நமக்கு நித்திய ஆறுதலை கொடுக்கிற தேவன். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ நமக்கு நல்ல நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை அழியாத ஒரு வார்த்தை. ஆறுதலின் தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக மக்கள் எல்லாம் சொந்த பந்தங்களை இழந்து போறாங்க. நிறைய குடும்பமாய் அவர்கள் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக விபத்துகள் மூலமாக இன்னும் கூட அநேக கொலை செய்திகளை நம்ம பேப்பர்ல பார்க்கிறோம். தற்கொலைகளை நம்ம பேப்பர்ல பார்க்கிறோம். எவ்வளவு கொடுமையான காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண் முன்னாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் அழுது ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நித்திய ஆறுதலை அவர் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். பிறருடைய இருதயத்தை காயப்படுத்துவாங்க. அந்த காயத்தின் நிமித்தமாக ஆறுதல் இல்லாமல் இருக்கிற மக்கள் உண்டு. ஒரு சம்பவத்தை வாசித்த பொழுது, திருநெல்வேலி மாவட்டத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டிருந்த கனம் சாமுவேல் ஐயர்னு சொல்லி ஒரு அருமையான தேவ மனிதர் திருநெல்வேலி மாவட்டத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு திடீரென்று செய்தி வருகிறது, அந்த சாமுவேல் ஐயருடைய மனைவி மரித்து போனார்கள் என்று சொல்லி அவருக்கு செய்தி வருகிறது. அவருக்கு மிகுந்த துக்கத்தோடு வீட்டுக்கு வருகிறார். தன்னுடைய ஒரே மகனுக்கு அவங்க செய்தி அனுப்புறாங்க, உன்னுடைய தாயார் மரித்து போனார்கள் என்று. அந்த மகன் என்ன செய்கிறான், ஓடி வந்து தாயினுடைய அந்த மடியிலே விழுந்து அழுகிறான். மரித்து போன தாயின் மடியில் விழுந்து அழுது அந்த மகனும் தன்னுடைய ஜீவனை விட்டார். இப்படிப்பட்ட ஒரு கொடிதான சூழ்நிலையிலே அந்த ஐயர் காணப்பட்டார், சாமுவேல் ஐயர் காணப்பட்டார். ஒரே நாளிலே தன்னுடைய மனைவியை இழந்தார், தன்னுடைய மகனையும் என்ன செய்து விட்டார், இழந்து விட்டார். ஊரார் எல்லாரும் அவரை பழித்து பேசுகிறார்கள். ஐயர் ரொம்ப பாவம் செய்து விட்டார், கொடிதான பாவத்தை ஐயர் செய்திருக்கிறார், இதனாலதான் கடவுளுடைய தண்டனை அவருக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி ஊரார் அவரை மிகவும் காயப்படுத்தி பேசுகிறார்கள். அந்த அவரோ ஊழியக்காரரோ செய்வதறியாது திகைக்கிறார். ஆண்டவரே, எப்படி நான் என்ன இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அவர் திகைத்து நிற்கிறார். ஆனாலும் கூட தாவீதை போல தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே அவர் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறார். கொண்டு ஆண்டவரிடத்திலே மீண்டும் மீண்டுமாக அவர் தன்னுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டு கொண்டே தன்னை தேற்றி கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் கடந்து செல்லும் பொழுதுதான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் எழுதின ஒரு விலையேற பெற்ற ஒரு பாடல், இன்றைக்கும் அநேகரை ஆறுதல் படுத்துகிற, ஆற்றி தேற்றுகிற ஒரு அருமையான ஒரு கீர்த்தனை பாடலை நாம் பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. இந்த பாடல் வரிகளை அவர் எழுத ஆரம்பித்தார். போனது போகட்டும், புவிவசை பேசட்டும், யார் என்ன பேசினாலும் பரவாயில்லை, கண்ணீர் துடைப்பார், கவலைகளை மாற்றுவார் என்று சொல்லி
அழகான பாடல் வரிகளை அவர் எழுதுகிறார். இன்று அநேகரை உயிர்ப்பிக்கிற அந்த பாடல் வரிகள், சோர்ந்து போன மக்களை, ஆறுதலற்ற மக்களை, கண்ணீர் வடிக்கிற மக்களை உயிர்ப்பிக்கிற, ஆற்றி தேற்றுகிற அருமையான பாடலை அவர் எழுதி அவரும் ஆறுதலை, நித்திய ஆறுதலை அவரும் பெற்றுக்கொண்டார். நமக்கும் கூட அந்த பாடலை பாடுகிற பொழுது ஒரு புது நம்பிக்கை, ஒரு தெம்பை அந்த பாடல் கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் நல் நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும். நான் எதையும் இழந்தாலும், எப்படி நான் என்னுடைய வாழ்க்கைக்கு தலைகீழாய் மாறினாலும் நான் மீண்டும் என்ன செய்ய முடியும், வாழ முடியும் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். புத்தகத்திலே வாசித்த பொழுது அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை குறித்து வாசித்த பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரு மனிதர். இன்றைக்கு உலகம் வெளிச்சமாய் இருப்பதற்கு, இன்றைக்கு உலகம் ஒளி வீசி கொண்டு இருப்பதற்கு, வெளிச்சம் கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கண்டுபிடிப்புகள் தான். ஒரு விசை அவருடைய லேப என்ன செய்தாங்க, எதிரிகள் தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். அவருடைய அத்தனை கண்டுபிடிப்புகளும் என்ன செய்து போனது, எரிந்து போனது. ஊரார் எல்லாரும், அவருடைய நண்பர்கள் எல்லாரும் கலங்கி போய் நிற்கிறார்கள். ஐயோ, தாமஸ் என்ன செய்வாரோ தெரியலையே, இதை கேட்டா, இதெல்லாம் பார்த்தா அவர் மரித்து போய் விடுவாரே, அவருக்கு எப்படி இந்த செய்தியை சொல்ல, இந்த இழப்பை அவர் எப்படி தாங்கிக் கொள்வார் என்று சொல்லி ஊரார் எல்லாரும், நண்பர்கள் எல்லாரும் பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்லது, என்னுடைய எல்லா தவறுகளும் அழிந்து விட்டது, எல்லா தவறும் அழிந்து போயிட்டு, இனி நான் புதிதா என்ன செய்ய போகிறேன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு நல்ல நம்பிக்கை அவருக்கு உள்ளத்திலே ஏற்பட்டது. நம்முடைய ஆண்டவர் என்னால் இனி வாழ முடியும் என்கிற நல்ல நம்பிக்கையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல அநேகர் நம்பிக்கையை இழந்து வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். இனி என்னால என்ன முடியும், இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிற மக்கள் உண்டு. அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கொடுக்கிற தேவன். தாவீதை கூட நாம பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த மகனால் துரத்தப்பட்டு, தன்னுடைய சொந்த நாட்டின் பிரஜையான அந்த சீமேயினுடைய தூஷணம் எல்லாவற்றையும் அந்த தாவீது கேட்டாலும், தன்னுடைய மகனுடைய இழப்பு, வாலிப மகனுடைய இன்னொரு மகனுடைய இழப்பு, மரணம், எல்லாவற்றையும் வாழ்க்கையில அவர் அனுபவித்தார், எல்லாவற்றையும் சந்தித்தார். அதோடு அவர் துவண்டு போகவில்லை. மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார், நல் நம்பிக்கையோடு எழும்பி மீண்டும் ராஜாவாக அவர் என்ன செய்கிறார், அரியணையிலே வீற்றிருக்கிறார். பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், நிந்தைகள் நமக்கு உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு நித்திய ஆறுதலை தருகிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ நமக்கு பலன் தருகிறார். இந்த உலகத்து ஓட்டத்தை நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்னும் கூட எத்தனையோ பரிசுத்தவான்கள், பக்தர்கள், இரத்த சாட்சிகள் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட நல்ல நம்பிக்கையோடு வாழ்ந்து தங்களுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். நாமும் கூட காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட உம்முடைய ஆறுதல் என் வாழ்க்கையிலே பெருகட்டும், உம்முடைய ஆறுதல்கள் என் வாழ்க்கையிலே பெருகட்டும், நல் நம்பிக்கை என் வாழ்க்கையிலே பெருகட்டும் என்று சொல்லி நாம் கேட்போம். ஒரு விதையை நம்ம நிலத்துல போடுகிறோம், மண்ணை போட்டு மூடுகிறோம், அந்த மண்ணோடு மண்ணாய் அது மக்கி போய்விடும் என்று சொல்லி நாம் நினைப்பது அல்ல. அந்த ஒரு வாரம் கழிச்சு அதிலிருந்து மீண்டும் என்ன செய்கிறது, ஒரு புது துளிர் தோன்றுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நம்மை மண்ணோடு மண்ணாய் அமிழ்த்துவது போல காணப்பட்டாலும் மீண்டும் நம்மால் எழும்ப முடியும். ஒரு துளிரை போல மீண்டும் நம்மால் துளிர்க்க முடியும். அந்த கிருபையை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஆறுதலை எங்களுக்கு கொடுக்கிற தேவன், நல் நம்பிக்கையை எங்களுக்கு கொடுக்கிற தேவன், எங்களை மீண்டும் வாழ வைக்கிற தேவனாக நீர் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போன ஆண்டவரே, ஆறுதலற்று கிடக்கிற, துவண்டு போன ஒவ்வொருவரையும் கர்த்தர் தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.